இது பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் தான். ஓகே. நீங்கள் இந்த மண்ணை போட்டு காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி ஃபைன் டஸ்ட்டு தூசிலாம் இப்போ இருக்கிற இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத தூசி மண்ணெலாம் இது மண். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத தூசி மண் டஸ்ட்டு ஹேர் முடியெல்லாம் அப்படியே டோட்டலாக செக் பண்ணணும் பாருங்க. அப்படியே பர்ஃபெக்ட் மண்ணு பூரா இங்கே வந்துடும் பாருங்க. ஓகே. இதை கீழே ஒரு ட்ராப் கூட மண்ணு கீழே உள்ளது. டீலாம் கொட்டினா பிஸ்னஸ் நம்ம இருக்கும். தொடச்ச பிறகு பார்த்தீங்கன்னா சாதாரண மாப்பிளம் அந்த ஈரத்தை எடுக்கும். அந்த ஸ்வீட் தன்மையும் இது கொட்டுச்சு அந்த பிஸ்னஸ் நம்ம இருக்கும். அதில் எறும்புலாம் ஆகும் பாருங்கள். எவ்வளோ இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வச்சாலே போதும். காமிக்கிற பாருங்க. அந்த இடத்துல வச்சாலே போதும். அப்படியே எடுத்துரும். ஆமாம், இங்கே பாருங்க. அந்த இடத்துல வச்சாலே போதும். அந்த இடத்துல மட்டும் எப்படி செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபுல்லாக எடுக்கிறேன் பாருங்க. அதே போல் சும்மா வச்சாலே போதும். சும்மா வச்சாலே போதும். அந்த மண்ணெல்லாம் அப்படியே என்ன கொட்டிருக்கோ அந்த அள்ளி கூட அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். போறாங்க மேஜிக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். ஓகேங்க. ஃபுல்லாக எடுத்துடும். இது டீ நம்ம குழந்தை சாப்பிடும்போது டீயோ காப்பியோ அப்படி கொட்டினா கூட நீங்கள் இந்த மித்த மாப்பிளம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நம்ம கரையெல்லாம் இருக்காது. என்ன கரை இருக்கோ அந்த கரையை அப்படியே எடுத்துடும். எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கரைப்பட்ட அருவி இருக்காது. பாருங்க அதில் வந்து பாருங்க இதில் எதுவுமே இருக்காது. ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 years வரும் சார். 5 years உங்களுக்கு கேரண்டி வரும். டியூரபிலிட்டிக்காக பாருங்கள் ஃபயர் பண்ணே காமிக்கிறோம் பாருங்கள். அது ஆசிட் லைசால் டாமெக்ஸ் எந்த கெமிக்கல்ஸ்லாம் பாஞ்சு கொண்டு ஆகாது. ஒரு பாஞ்சு 7 years வரும். 5 years உங்களுக்கு கேரண்டி வரும். இந்த பாஞ்சு கொண்டுமே ஆகாது. ஃபேமிலி வாட்டர்ஸ்லாம் வந்துடும். இதை க்ளீன் பண்ணும்போது சும்மா தண்ணி டெக் பண்ணிட்டு கைட்டாக தண்ணி டெக் பண்ணிட்டு அந்த ரிவரில் தலை போதும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம தொட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா இடத்துல அது எல்லா கரையும் வந்துடும். அவ்வளோதான். பாஞ்சில் எந்த கரையுமே இருக்காது. அதே போக உங்கள் வியூவர்ஸுக்காக ஒரு பாஞ்சு ஒன்று ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் சார். ஓ, எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. உங்கள் வியூவர்ஸுக்காக ஒரு பாஞ்சு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அந்த பாஞ்சு வெளியே வேணால் 300 ரூபா ஃப்ரீயாகவே தரோம். வணக்கம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலு. நம்ம கம்பெனி வந்து AQUA Enterprises கம்பெனி கிட்டத்தட்ட 18 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பெஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மாப்பு. இந்த மாப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கில் 18 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க. ஸ்டீலு அலுமினியம் அப்படி டைப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இருக்கும். முதல் பிளாஸ்டிக் பண்ணோம், அடுத்து அலுமினியத்தில் பண்ணோம், இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்கோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் திருப்படிக்காக இருந்தது. ஒன் டைம் ஆனால் அதோட லைஃப் டைம் இருக்கும். ஒரு பாஞ்சு வந்து 7 years வரும். 5 years கேரண்டி வரும். நீங்கள் சாதாரண மாப்பெலாம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் இருக்கும் 3 மாதம் இருக்கும் மாப் மாற்றுவீங்க. அது 15 வருஷம் வரும். ஒரு பாஞ்சு வந்து 7 years வரும். 7 years வரும். 5 years கேரண்டி வரும். இது வீடை பெருக்கவே தேவை சார். ஓகேங்க. இந்த பாஞ்சு வந்து வீடை பெருக்க தேவையில்லை. நீங்கள் சாதாரண மாப்பெலாம் பார்த்தீங்கன்னா சோப்பு தண்ணி ஒரு பக்கெட் நல்லது ஒரு பக்கெட் பண்ணி அதை காய்கறிக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதை பற்றி காஞ்சி போகிற டாட்டா ஒரு வெள்ளை டாட்டா இருக்கும். இந்த மாப்பில் அப்படி கிடையாது. வித்தின் செகண்டில் ட்ரை ஆயிடும் சார். ஃபேன் போடணும் அவசியம் கிடையாது. இது தரம் மட்டும் இல்லை, செவர்லேருந்து எல்லாமே கிளம்பி பண்ணிக்கலாம். வீடை பெருக்க தேவையில்லை. லைவாகவே காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதை தொட்டு பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக கல்லுமா இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், இப்படி நல்ல கல் மாதிரி இருக்கும். இது தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பாஞ்சு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கல் மாதிரி இருக்குது. தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி சாஃப்டாக பாஞ்சு மாதிரி இருக்கும். ஆமாண்ணா, என்ன இவ்வளோ சாஃப்டாகிடும். ஆமாம், ஓகே. இந்த டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும். ஒரு இதை மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் தேவையில்லை. ஒரு 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரை ஆயிடும். வெயிலில் காய வைக்கணும், சோப் வாஷ் போகணும் எல்லாம் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அப்படி தண்ணி தொங்க விட்டாலே போதும். தண்ணிக்குள்ளே கொட்டால் பேட்ஸ் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஈஸி. பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாகிடுச்சுன்ட்டு. அது போக பார்த்தீங்கன்னா சாதாரண மாப்பிளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியில் டிக் பண்ணி எடுத்திங்கன்னா ட்ராப்பாக தண்ணி கீழே கொட்டும். ஆமாம். இதில் பாருங்கள் எப்படி 2 லிட்டர் வாட்டர் சக் பண்ணோம். மறுபடியும் பண்ணுங்கண்ணா, ஒரு நிமிஷம் பாருங்கள். தண்ணியில் டிக் பண்ணிங்கன்னா தண்ணியில் ஒரு இருக்குது. தண்ணியில் டிக் பண்ணால் 2 லிட்டர் வாட்டர் சக் பண்ணும். சக் பண்ணுற வாட்டர் ஒரு ட்ராப்போட கீழே கொட்டாது. அப்படி ஒரு ட்ராப்போட கீழே கொட்டாது. இப்போ நான் புளிகிறேன் பாருங்கள் எவ்வளோ வாட்டர் உள்ள இருக்கு பாருங்கள். இவ்வளோ ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ வாட்டர் வந்துமே ஒரு ட்ராப்போட கீழே கொட்டல. புளிகிறது வந்து அதுவே புளிஞ்சிடும். கைட்டை புளிய தேவையில்லை. அதுவே புளி சும்மா ஒரு ஸ்பிங்கர் தான் பாருங்க. ஒரு சின்ன குழந்தை ஒரு 3 வயசு குழந்தை வந்து வயசானவங்க ஒரு 90 வயசு வயசானவங்க கூட ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டப்பட தேவையில்லை. அதே போல் சாதாரண இவ்வளோ தண்ணி புரிஞ்சிக்கலாம். நீங்கள் பக்கெட் அப்படி நான் தூக்கிட்டு போக தேவையில்லை. சோப்பு தண்ணியும் பிளைன் வாட்டரும் தூக்கிட்டே போவாங்க. இந்த மாப்பில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேயே பக்கெட் வச்சுங்க. ஒன் டைம் டிக் பண்ணாலே போதும். ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணி கீழே கொட்டாது. எவ்வளோ வாட்டர் இதில் வந்து இது 2 லிட்டர் வாட்டர் சக் பண்ணும். 2 லிட்டர் வாட்டர் சக் பண்ணும். லைட்டாக டிக் பண்ணாலே போதும். அப்படியே தண்ணி எடுத்துக்கிறோம். சோப் ஆயில் எதில் போடுறீங்களோ அதில் டிக் பண்ணி அப்படியே வாட்டர் அப்படியே சக் பண்ணுற வாட்டர் கீழே கொட்டாது. பாருங்க. இப்போ முன்னாடி போனீங்கன்னா தண்ணியெல்லாம் வழியேறு பாருங்களா. தண்ணி இருக்கலாம். பின்னால்ட்டா தண்ணி குப்பம் மண் டஸ்ட்டு வாட்ரு ஹேர் எல்லாமே வித்தின் செகண்டில் ட்ரை ஆயிரும். என்னென்ன அது முன்னாடி இப்படியே கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் க்ளீன் பண்ண உடனே காஞ்சிடும். தொட்டு பாருங்கள் ஒரு ட்ராப் ஈரமோ அழுக்கோ கரையேறுவாது. பாருங்கள் இது கடப்பாக்கல்ல. உங்கள் ஃப்ளோர்லேயும் காமிக்கிறேன். உங்களுக்கு தெருவுக்காக கடப்பாக்கல் காமிச்சேன். இங்கே லைவ் ஃப்ளோர்லேயே காமிக்கிறேன். முன்னாடி போனால் தண்ணியெல்லாம் ஒளியேறு. பின்னால்ட்டா தண்ணி குப்பை பாருங்கள். ஃப்ளோரில் எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்கள். அந்த அழுக்கே காமிக்கிறேன். இப்படியே கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் தண்ணி டிக் பண்ணாலே இந்த ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் க்ளீன் பண்ண அழுக்கெல்லாம் அதில் ஸ்டோர் ஆயிரும். பாருங்கள் மண் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபைன் டஸ்ட்லாம் நீங்கள் பெருக்கலாம் போகாது. நீங்கள் 100 தடவை பெருக்கலாம். பெருக்கும்போடைய காற்றுக்கு வந்து மாதிரி தூசி உங்கள் ஃப்ளோரில் இருக்கும். இதெல்லாம் அப்படியே சக் பண்ணி எடுத்துரும். சக் பண்ணுற வாட்டர் நீங்கள் டஸ்ட்டை க்ளீன் பண்ணால் உள்ளே இறங்க தேவையில்லை. கழட்டி வாஷ் பண்ணால் தேவையில்லை. சும்மா தண்ணி டிக் பண்ணிட்டு இந்த ரிவரை மேலே தூக்குனீங்கன்னா அதுவே புரிஞ்சிடும். சரிங்களா.
எவ்வளோ டஸ்ட்டும் அப்படியே போயிடும். இப்போ நீங்கள் ஃப்ளோருக்கு பார்த்தீங்க, இப்போ லைவாக மண்ணவே காமிக்கிற பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் தான். ஓகே, நீங்கள் அந்த மண்ணை போட்டு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி ஃபைன் டஸ்ட்டு தூசிலாம் நீ பெருக்க, இந்த மாதிரி கண்ணு தெரியாது தூசி பண்ணலாம். இது மண் பெருக்கலாம் போகாது. பாருங்க சும்மா ஒரு ஸ்பிங்கர்ட்டை ஒரு வேல்ட்டை தான் காமிக்கிறேங்க பாருங்கள். ஒரு வேல்ட்டு தான், ஒரே ஒரு வேலை தான். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண் டஸ்ட்டு ஹேர் முடியெல்லாம் அப்படியே டோட்டலாக செக் பண்ணணும் பாருங்க. அப்படியே பர்ஃபெக்ட் மண்ணு பூரா இங்கே வந்துடும் பாருங்க. ஓகே, இதை கீழே ஒரு ட்ராப் கூட மண்ணு கீழே விழாது. எப்போ க்ளீன் பண்ணுறோம், ஒரு ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம், எவ்வளோ மண்ணா அப்படியே ஸ்டோரேஜ் வச்சுக்கிறோம். எப்போ க்ளீன் பண்ணுறோமோ அப்போ பக்கெட்டில் டிக் பண்ணி இந்த லிவரை இழுத்தா மட்டும்தான் மண்ணு கீழே கொட்டை காமிக்கிற பாருங்க. இப்போ தண்ணியில் டிக் பண்ணுறேன், டிக் பண்ணிவிட்டு அந்த ரிவரை மேலே தூக்கணும், அதுவே பிழிஞ்சிடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு பாருங்க. மண்ணவே தேவையில்லை பாருங்க. மண்ணு பூரா பக்கெட்டில் இருக்கு பாருங்க. பாருங்க மண்ணு தெளிவாக தெரியும், பக்கெட்டில் மண்ணு இருக்கு பாருங்க. மண்ணு கிடக்கு பாருங்க, தெரியுது. அந்த மண்ணு ஃபுல்லாக பக்கெட்டில் கிடக்கும். அதே போல் நம்ம குழந்தைய சாப்பிடும்போது சட்னியோ சாம்பாரோ சமைக்கும் போது ஆயிலோ இந்த மாதிரி பால், ஓகே, இந்த மாதிரி பால் டீ காஃபி எவ்வளோ பால் கொட்டினாலுமே அதுவே டீலாம் கொட்டினா பிஸ்னஸ் தன்மை இருக்கும். தொடச்ச பிறகு பார்த்தீங்கன்னா சாதாரண மாப்பிளம் அந்த ஈரத்தை எடுக்கும், அந்த ஸ்வீட் தன்மையும் எது கொட்டுச்சு அந்த பிஸ்னஸ் தன்மை இருக்கும். அதில் ஈரம்லாம் ஆகும் பாருங்கள். எவ்வளோ இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வச்சாலே போதும், காமிக்கிற பாருங்க. அந்த இடத்துல வச்சாலே போதும், அப்படியே எடுத்துடும். ஆமாம், இங்கே பாருங்க. அந்த இடத்துல வச்சாலே போதும், அந்த இடத்துல மட்டும் எப்படி அப்படியே செக் பண்ணிருக்கு பாருங்க. இப்போ ஃபுல்லாக எடுக்கிறேன் பாருங்க. அதே போல் சும்மா வச்சாலே போதும், சும்மா வச்சாலே போதும். அந்த மண்ணெல்லாம் அப்படியே என்ன கொட்டிருக்கோ அந்த லிக்விட் அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். சூப்பர்ண்ணா, மேஜிக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். ஓகேங்க, ஃபுல்லாக எடுத்துடும். கரைபுரா இங்கே இருக்கும், கீழே கொட்டாது. இதை புளியும் எப்போ புளி ரிலீஸ் பண்ணால் அந்த கரை மட்டும் தனியாக வரும் பாருங்க. அந்த கரை மட்டும் தனியாக வரும், அப்படியே ஃபுல்லாக வந்துடும். ஃப்ளோரில் பாலை ஊற்றி காமிச்சேன், அதில் பால்னால் கருப்பு ஃப்ளோரில் காமிச்சேன். இது டீ நம்ம குழந்தை சாப்பிடும்போது டீயோ காப்பியோ அப்படி கொட்டினா கூட நீங்கள் இந்த மித்த மாப்பிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னமாக கரையெல்லாம் இருக்காது. கரையெல்லாம் அப்படியே எடுத்துடும். என்ன கரை இருக்கோ அந்த கரையை அப்படியே எடுத்துடும். எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கரைப்பட்டு அருகிடுவாது. அவ்வளோதான் பாருங்க. அதில் வந்துடும் பாருங்க. இதில் எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க எதுவுமே இருக்காது பாருங்க. இந்த கரைப்புலாம் இங்கே வந்துடும். இந்த இருக்கையா இந்த இடத்துல இந்த டீ கரைப்புலாம் இங்கே வந்துடும். ஓகே, இதை இப்போ ரிலீஸ் பண்ணுறேன், தண்ணியில் டிக் பண்ணிட்டு இந்த ரிவர் எழுத்தினால அந்த கரையெல்லாம் அப்படியே வந்துடும் பாருங்க. அந்த கரை அப்படியே வந்துடும். தெரியுதுங்களா? வந்துச்சுங்களா? அந்த கரை அப்படியே வந்துடும். ஏன்னா இதை வந்து சிமெண்ட் தரைக்கு யூஸ் எல்லா தரைக்கும் சார், அதுதான் கடப்பாக்கல் போட்டிருக்கேன். ஓகே, ஓகே. சிமெண்ட் மொசைக் தரைக்கு தான் உங்களுக்கு கடப்பாக்கல். எல்லா தரையும் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி கடப்பாக்கல்ல போட்டு காமிக்கிறேன். அதுக்கு தான் டைல்ஸும் இருக்குது, கிரானைட் மார்பிள் எல்லா ஃப்ளோருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தட்டோட பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா தட்டோடில் வச்சுருப்பாங்க, தட்டோட கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பாருங்கள், இது தேங்காய் எண்ணெய். இப்போ நம்ம எண்ணெய் கொட்டுறோம் சமைக்கும் போது, எண்ணெய் கொட்டினாலும் இது கொட்டினாலும் பாருங்கள் இது எண்ணெய். ஓகே, எந்த மாப்பு எடுக்காது. நீங்கள் படுத்து துடைச்ச பிறகு தான் பிசு தன்மை இருக்கும். இந்த மாப்பு வந்து அந்த எண்ணெயை பாருங்கள், அந்த இடத்துல வச்சாலே போதும், அந்த பிசு தன்மை இருக்காது. அப்படியே எடுத்து சார், அவ்வளோதான். எடுத்து பாருங்கள், தொட்டு பாருங்களேன், இல்லவே இல்லை. அது எல்லாமே இங்கே வந்துடும். டைஸில் இருக்கிற அந்த பாருங்க. இந்த எண்ணெயை காமிக்கிறேன், கைட்டை புரிஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்க, என்ன வருதுங்களா? இது பூரா எண்ணெய் இங்கே வரையும் என் கையில் பாருங்கள், எண்ணெய் பூரா இங்கே வந்துடும். எண்ணெயெல்லாம் ஒரு கையில் இருக்க பாருங்க. அதே போல் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கழட்டிலாம் வாஷ் பண்ணாது, சும்மா அந்த மாதிரி தண்ணியில் டிக் பண்ணுறீங்க. இந்த ரிப்பேர் எல்லா எண்ணெய் கரை எல்லா கதை இருக்கிறதும் அப்படியே ஃபுல்லாக போயிடும். பாஞ்சில் எந்த ஒரு கரையோ பிஸ்னஸ் தன்மை எதுவுமே இருக்காது. ஓகேங்க. ஒரு பாஞ்சோட லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும் சார். 5 இயர்ஸ் உங்களுக்கு கேரண்டி வரும். ஹீரபிலிட்டிக்காக பாருங்கள், ஃபயர் பண்ணே காமிக்கிறோம். நீங்கள் ஆசிட், லைசால், டாமெக்ஸ், ஹார்பிக், இது பெட்ரோல் சார். இந்த மாதிரி ஆசிட்டே நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். லைசால், ஹார்பிக் போடுவாங்க. சாதாரண மாப்பிளம் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆயிரும், இல்லை தரையாக பிஞ்சு போயிடும். இந்த மாப்பிளம் ஆசிட், லைசால், டாமெக்ஸ் எந்த கெமிக்கல் போட்டாலுமே இந்த பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகாது. பாருங்கள், அது ஆசிட், லைசால், டாமெக்ஸ் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணால் பாஞ்சுக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு பாஞ்சு 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் உங்களுக்கு கேரண்டி வரும். கேரண்டி இந்த பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகாது. கத்தி வச்ச இடத்துல ஒன்றுமே ஆகாது. ஒரு பாஞ்சோட லைஃப் வந்து 7 இயர்ஸ் கண்டிப்பாக வரும். 5 இயர்ஸ்க்குள்ள அது போச்சுன்னா ஃப்ரீ தான். பாருங்கள், ஃபயர் பண்ணி ஹீட் கூட ஆகாது. பாருங்கள், பாஞ்சு பட்ட கரையோ எதுவுமே ஹீட்டுமே ஆகாது. அப்படியே இருக்குது, அப்படியே எடுத்துரும். இது பாருங்க, எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது. ஆமாம், இது அது மட்டும் இது ஃப்ளோர் மட்டும் இல்லை, ஃப்ளோர்லாம் பார்த்துட்டீங்க. வீட்டில் வால் டைல்ஸ் கிச்சன் இருக்கும். ஹைட் வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாக் வீல்ஸ் வாங்க, லெஃப்ட் வந்து லாக் ஓப்பன் ஆயிரும். 5 பாயிண்ட் ஹைட்டை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். எவ்வளோ ஹைட்லாம் ஹைட்டை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், செவர் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. நம்ம செவர், கதவு, வால் டைல்ஸு, கிச்சனில் கபடு இருக்குது, உட்டன் டோரு, ப்ளைவுட் டோர்லாம் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செவர்லாம் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து 5 வருஷம் ரீபெயிண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாப்போ துடைக்கும் போது இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதே பசங்க கீச்சு வச்சிருப்பாங்க, வர்ற கஷ்டம் ஆயிலோட செய்வாங்க, அதுக்காக ஒரு பெயிண்டிங் பண்ண தேவையில்லை. மாப்பு எடுத்து லைஸோ ஹார்பிக் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாப்பு செவர்லாம் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். செவரில் என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். அதே போல் கபோர்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி கபோர்டெல்லாம் நீங்கள் மேலே எடுத்துவிட, கபோர்டு வந்து பிவிஎஸ்ல கபோர்டெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். டிவி ஷோகேஸ்லாம் நான் ஏறி மேலே ஏறி பண்ண முடியாது. ஷோகேஸ்லாம் பண்ணிக்கலாம். இந்த கிச்சனில் கபோர்டே காமிக்கிறேன் பாருங்க. அது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். வெயிட்லெஸ், சின்ன குழந்தையோட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கபோர்டு தான் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் சார்.
இந்த மாதிரி கபோர்டு வுட்டன் டோரு பிளைவுட்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. அப்படியே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் கிச்சன் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் விட்டுருப்பீங்க. ஆமாங்க. டைல்ஸில் ஜாயின் லைன் இருக்கும். அதில் ஆயிலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் டாட்டாக இருக்கும். ஆமாம், எண்ணெய் தெளிச்சிருக்கும். அந்த சாம்பு குழம்பு தெளிச்சுனா கூட நீங்கள் எவ்வளோ ஹைட்டாக கூட்டிக்கலாம். இந்த மாதிரி டைல்ஸ்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் டைல்ஸு, பாத்ரூம் டைல்ஸு, இந்த மாதிரி ஃபுல்லாக ஈஸியாக கரையெல்லாம் கேப்பில் இருக்கிறது கூட அந்த கரையெல்லாம் எடுத்துரும். வர இந்த கரையெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துரும். இல்லை எண்ணெய் பிசுக்கு எல்லாமே இப்படி வந்துடும். ஓகே. ஃபுல்லாக தான் மோஸ்ட்லி வந்து அந்த ஸ்டெயின் ஆகிறது இல்லை ஃபுல்லாகவே எடுத்துரும். கரையில் எடுத்துரும். ஆமாம். அதே போல் பாத்ரூம் இருக்கு இல்லையா, பாத்ரூம் டைல்ஸ் இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். பாத்ரூம் இந்த மாதிரி பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டடை இருக்கும். ஓகேண்ணா. ஒட்டடை இருக்கும். இந்த மாதிரி ஒட்டடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டைல்ஸ்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸ்லாம் நின்ன வாக்கிலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். டைல்ஸில் பாருங்கள் எந்த ஒரு கரையும் இருக்காது. நம்ம லைனில் ஒர்க்கெலாம் எடுத்துரும். இந்த மாதிரி ஒட்டடை காமிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டடெல்லாம் நீங்கள் அப்படியே வச்சாலே போதும். அந்த ஒட்டடெல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டடை வைக்கிற பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒட்டடை கீழே விழுகாது, அதுலேயே அப்படியே ஒட்டிக்கிறது. வால் சீலிங் நம்ம சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, நம்ம சீலிங் பண்ண ஒட்டடை வச்சோம்னா டஸ்ட்லாம் அந்த ரயில்வே இந்த மாதிரி சீலிங் ஃபேன் ஒட்டடெல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். இந்த மாதிரி ஃபேன் லோட்டஸ்லாம் அந்த வந்துடும். ஃபேன் லோட்டஸ்லாம் வந்துடும். இதை க்ளீன் பண்ணும்போது சும்மா தண்ணி டெக் பண்ணிட்டு கைட்டை தண்ணி டெக் பண்ணிட்டு அந்த ரிவரில் தலை போகுது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம தொட வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா இடத்துல அது எல்லா கரையும் வந்துடும். அவ்வளோதான். பாஞ்சில் எந்த கரையுமே இருக்காது. பாருங்கள் அந்த கரையுமே இதில் இருக்காது. ஃபுல்லாக ஒட்டரெல்லாம் அதில் போயிடும். அதே போல் சிண்டெக்ஸ் டேங்க் இருக்கு இல்லையா, டேங்க்லாம் நீங்கள் எல்லாரும் பண்ணுவாங்க, உள்ள இறக்கி தான் க்ளீன் பண்ணுவாங்க. உள்ள இறக்கில அந்த பைப்புக்குள்ள ஒரிஞ்சு தண்ணி இருக்கும். அதில் இருந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 லிட்டர் தான் இருக்கும். அதை ஒரு கப்போ வச்சோ இல்லை துணி வச்சோ புளிஞ்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி கஷ்டம். ஆமாம், உள்ளே இறங்க தேவையில்லை. ஒரு 6 மாதம் வரைக்கும் 300 500 போட்டு செலவுனாங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்பின்னாலே போதும். உள்ள தண்ணியை திறந்து விட்டுருங்க. அது ஆசிலாம் தெளிச்சு விட்டு டேங்க் 1000 லிட்டர் வரை க்ளீன் பண்ணிக்கலாம். டேங்க் சைஸ் ஹைட்டை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். தேவையான ஹைட் ஹைட்டை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த மாப்பை விட்டு உள்ள ரெடி பண்ணால் அடியில் உள்ள பாசம், மைனூட்டஸ், சால்ட் வாட்டர் எல்லாமே அப்படியே ஒரிஞ்சுக்கிறேன். எந்த டஸ்ட்டுமே இருக்காது. சக் பண்ணுற வாட்டர் கீழே கொட்டாது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பைப்பு கீழே வந்து தண்ணி அந்த பாசம் சால்ட்டே இருக்கும். அந்த சால்ட்டே அது ஃபுல்லாக எடுத்துரும். கீழே கொட்டவும் கொட்டாது. அப்படியே கொண்டு போய் இந்த மாதிரி 4 டைம் போட்டிங்கன்னா அந்த டேங்க்லோ டஸ்ட்லாம் அப்படியே ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸில் பண்ணிடலாம் போல. 2 5 அவ்வளோ கூட ஆகாது சார். அப்படி டக்கு டக்குன்னு வச்சுட்டு அப்படியே எடுத்து வெளியே போகிறாங்க. அந்த பாசம் ஆசிட்லாம் மேலே இப்போ லைஸாக புளிச்சிங் போட்டுலாம் போடும்போது அந்த சால்ட்லாம் மெல்ட் ஆயிரும். இதை சேர்த்து வந்து எடுத்துரும். அதே போல் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம்லேயே தண்ணி கொடுத்து இல்லை குழந்தை தண்ணி கொட்டுறாங்க, இல்லை வாமிட் பண்ணாங்க, சின்ன குழந்தை வச்சிருக்காங்க, யூரின் போயிட்டா கூட சாதாரண மாப்பெலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் தண்ணிலாம் எடுக்காது. அதை காய வைக்க ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த மாப்பு அப்படியே வச்ச செகண்ட் என்ன கொட்டிருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். இதில் காமிக்கிறீங்க உங்கள் லைவ் அதில் காமிக்க அதை தண்ணி எடுத்து இப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த கருப்புக்கல்ல காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அதுவே ஃபுல்லாக எடுத்துரும். தண்ணி அப்படியே நீங்கள் வச்சாலே போதும், எந்த பிசுக்குமே இருக்காது. தண்ணி எவ்வளோ போதுன்னா அப்படியே உடனே வித்தின் செகண்டில் ட்ரை ஆயிடும். சூப்பர். எந்த இருக்காது. கீழே கொட்டாது. உறிஞ்ச தண்ணி கீழே கொட்டாது. எப்போ பிள்ளைமோ அப்போ புரிஞ்சுக்கலாம். ஒரு பாஞ்சோட லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் கேரண்டி தரீங்க. இதில் எந்த ஃபால்ட்டும் டேமேஜ் ஆகாது. பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான். இது இரும்புலேயே 304 உடையாது, நெளியாது, துருப்பிடிக்க ரெஸ்ட் ஆகாது. ஒன் டைம் வாங்கினா சொத்தமாக இருக்கும். ஒரு பாஞ்சு உங்களுக்கு 7 இயர்ஸ் பாஞ்சு மட்டும் தான் மாற்ற போறீங்க. இதில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. பாஞ்சு நம்மகிட்டே கிடைக்கும். நீங்கள் கால் பண்ணால் நாங்களே வீட்டில் வந்துடுவோம். எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட 12 வருஷமா பண்ணிட்டு 18 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பாஞ்சு அடுத்து வேணால் வாங்கிக்கலாம். அதே போக உங்கள் வியூவர்ஸுக்காக ஒரு பாஞ்சு ஒன்று ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் சார். எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. உங்கள் வியூவர்ஸுக்காக ஒரு பாஞ்சு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அந்த பாஞ்சு வெளியே வேணால் 300 ரூபா ஃப்ரீயாகவே தரும். நம்ம சேனல் பார்த்து கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார். ஒரு பாஞ்சு ஃப்ரீ சார். உங்கள் சேனலுக்காக எவ்வளோ வந்து வரும்னு சொன்னீங்க. ஒரு பாஞ்சு வெளியே வேணால் 300 ரூபா வரும். 300 ரூபா வரும். அது ஒன்று ஃப்ரீயாகவே தரும். அது போது இதோட ரேட் வந்து 999 999. இங்கே 200 டிஸ்கவுண்ட் போக 799 799 ரூபா. 5% கேரண்டி. ஒரு பாஞ்சு வந்து ஃப்ரீ. உங்கள் சேனலில் பேர் சொன்னால் ஒரு பாஞ்சு ஒன்று ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஆக்சுவலாக 799 எனக்கு கேட்டால் ரொம்ப ரொம்ப ஒரு ரீசனபிளான ப்ரைஸ். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு டெமோ காட்டும்போது யோசிச்சிருப்பீங்க. இத்தனை யூசேஜ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 799 வித் ஒரு ஸ்பான்ஸோட வந்து கொடுக்குறாங்க. நம்ம சேனல் பேர் சொல்லி அந்த ஸ்பான்ஸ் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க. இதே வந்து ஒரு 5 வருஷம் வரணும். 10 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக எதுவுமே பார்த்தது இல்லை. 10 இயர்ஸ்க்கு மாப்புன்றதுக்கே போக தேவையில்லை. 800 செலவு பண்ணிங்கன்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் மாப்பு அந்த சாதாரண மாப்புலாம் 300 மாதம் இல்லை 2 மாதம் இருக்க வாங்கி 1 இயர்க்கே 1000 கணக்கு சொல்லியிருப்பாங்க. இது ஒன்று வாங்கினாலே போதும். 10 இயர்ஸ் கழிச்சு தான் பாஞ்சு மாற்ற போகிறாங்க. இதே கான்செப்ட்டில் வெட்டன்ட்ரை வேக்கம் ஆனால் 10,000 12,000 போட்டுருவாங்க. கண்டிப்பாக இல்லை மினிமம் மினி வேக்கம் 6,000 ரூபாய்க்கு வாங்க. 6,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் மூலையில் வச்சிருப்பாங்க. ஆசைக்கு ஒரு நாள் தொடப்பாங்க. இது 24 ஹவர்ஸ். டெய்லி சாப்பிடும்போது சட்னியை குழந்தையே தொடச்சிடுவாங்க. இப்போ அவங்க குழந்தைய சாப்பிட்றாங்க, அந்த சாம்பார் சட்னி கூட அப்படியே தொடச்சிடுவாங்க. பெரியவங்க தொடச்சிடுவாங்க, வயசானவங்க. உங்கள் ஃப்ளோரில் எந்த டஸ்ட்டுமே இருக்காது. ஃப்ளோரோட லைஃபுமே நல்லா இருக்கும் சார். ஸோ கைஸ் வந்து செம்மையான ஒரு டெமோ கொடுத்தாரு. பார்க்க எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் கொடுத்தாரு. டைம் போனதே வந்து தெரில. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்களா? 3 கலர் இருக்குது. 3 கலர் இருக்குமா? அதாவது க்ரீன் காமிக்கிறேன் பாருங்கள். க்ரீன், ஓகே. அதுக்கடுத்து ரெட்டு, ஓகே.
ப்ளூ 3 கலர் இருக்குது சார். ஓகே. அதாவது க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் எல்லோ கலர் பாஞ்சே வரும், ப்ளூக்கு மட்டும் ப்ளூ கலரே வரும். ஆமாம், ப்ளூ கலர். ஓகேண்ணா. இப்போ வாங்குறவங்க வந்து இப்போ சிங்கிள் பீஸ் கேட்டாலும் நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. நான் வந்து நிறைய வந்து பண்ணி வச்சிருக்காங்க. நான் கண்டிப்பாக பேக்கிங்லேயே இருக்க, அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே பேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் சார்? வந்து எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் வரும் சார். ஓகேங்க. எவ்வளோ வருங்க? 799. 799 அது போக வித் கொரியர் சார்ஜ் சார். ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி. 50 ருபீஸ் கொரியர் சார்ஜ் சார். 50 ருபீஸ்க்குள்ள தான் கொரியர் சார்ஜ். 50 ரூபாய்க்குலாம் கொரியர் சார்ஜ் உங்கள் வீட்டு வாசலுக்கே கொடுத்துருவாங்க. நீங்கள் வர தேவையில்ல, உங்கள் வீட்லேயே டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க. ஓகே. 2 டேஸில் உங்கள் டெலிவரி ஆகும் சார். இன்னைக்கு புக் பண்ணாங்கன்னா 2 டேஸில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஓகே ஓகே. சூப்பர். ஆல் ஓவர் தமிழோட 2 டேஸில் வந்துடும். ஓகே. அதர் செட்னா ஒரு 3 டேஸ் ஆகும் சார். ஏதாவது நம்ம இப்போ வீடியோ பார்த்துட்டு டீலர்ஷிப் வேணும், நான் வந்து எங்கள் ஊரில் பண்ணலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். கொடுத்துட்டு தான் இருக்கோம், எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அது டீட்டெயிலாக உங்களுக்கு அவங்க கான்டெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்பில் சார் கொடுத்துருவோம். இல்லை கால் கிடைக்கல கூட வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் வாட்ஸ்அப்பில் நான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகே. கான்டெக்ட் பண்ணிடுங்க. அப்படி சப்போஸ் வந்து எடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு லிங்காக கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போயிடும். இந்த மாப் ஐட்டம் வந்து நம்ம சேனலில் பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சாங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே இது பண்ணிக்கலாம். கால் பண்ணிடுங்க. அதான் வந்து பெஸ்ட். ஒன் டைம் வாங்கினீங்கன்னா இந்த வீடு என்னைக்கு நியூ வீடு கட்டினீங்களா ஸ்டார்டிங்லேருந்து நியூ வீடாகவே இருக்கும். நியூ வீடாகவே இருக்கும். ஆமாம், எந்த டஸ்ட்டுமே ஸ்டோர் ஆகுது. டைம் எல்லாம் சேவ் பண்ணும். அதே போல் மெயின் கபோர்ட்லேருந்து வால்லேருந்து எல்லாமே பெயிண்டிங் வந்து அடிக்கிறதும் லைஃப் அதிகமாக. நேரில் வந்து கூட வாங்கலாங்களா? நேரில் இருந்து நிறைய டேரெக்டாக நேரில் நிறைய கஸ்டமர் வராங்க. சென்னையிலேருந்து கூட இதுக்காக வராங்க. 5 பீஸ் வாங்கணும், சென்னையிலேருந்து வாங்கணும், பெங்களூர் வந்தாலும் எங்கள் ஷோரூம் வந்து அவனியாபுரம் பைபாஸ் மதுரை தான் ஷோரூமு. ஃபேக்ட்ரியே இங்கே தான். சரிங்களா? அவனியாபுரம் பைபாஸ் ஏர்போர்ட்டை மெயின் ரோடுவாங்க. அவனியாபுரம் பைபாஸில் டோர் நம்பர் எல்லாமே அவங்க அட்ரஸ்லாம் கொடுத்துருவோம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து கேட்டுக்குங்க. ஏதாவது சப்போஸ் இடம் தெரியல அப்படின்னா கூட கேட்டுக்கங்க. சில டீட்டெயில் லேண்ட்மார்க் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கேட்டு வந்துக்குங்க. ஏதாவது டவுட்னா கூட எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் கொடுத்தாரு, அதை வச்சு நீங்கள் வந்துக்குங்க. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. நம்ம அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். பை சொல்லிடுங்க. Bye.